அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அக்ஷய திருதியை அன்று இந்த ஒரு உயிரினத்தை மட்டும் நம்ம கண்ணால் பார்த்துட்டா உண்மையிலுமே நம்ம தாங்க அதிர்ஷ்டசாலி. அப்படி அது எந்த உயிரினம், அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த உயிரினத்துக்கும் அக்ஷய திருதிக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் எங்கே பார்த்தாலுமே அங்கே இங்கேயுமா எப்பயுமே உலாவி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜீவராசிங்க. அது என்றைக்குமே நம்ம கண்ணில் படும். ஆனால் அக்ஷய திருதியை அன்னைக்கு மட்டும் நம்மளால் அந்த ஒரு உயிரினத்தை நம்மளால் கண்ணில் பார்க்கவே முடியாது. அப்படி எந்த ஜீவராசின்னு கேட்குறீங்களா? வேறு எதுவுமே இல்லைங்க, பல்லி தான். நம்முடைய நம்ம வீட்டில் கபோர்டில் அடுப்படியில் எல்லா இடமும் மூளை முடுக்கள் எல்லாம் சத்தம் எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பல்லிவானது அக்ஷய திருதியை அன்னைக்கு மட்டும் நம்ம கண்ணில் படவே படாது. அப்படி இந்த பல்லிக்கும் அக்ஷய திருதியைக்கும் அப்படி என்ன ஒரு சம்பந்தம், எதற்காக இந்த ஒரு நாள், அதாவது அக்ஷய திருதியை அன்னைக்கு மட்டும் பல்லியானது நம்முடைய கண்ணில் பட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்திரை மாதத்தோட இந்த வளர்பிறை திருதியை தான் அக்ஷய திருதியை நம்ம கொண்டாடுறோம். அந்த நாளில் பல்லி மட்டும் யாருடைய கண்ணுக்குமே படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு வாசு பகவான் கட்டளையிட்டதாக ஒரு சாஸ்திரங்களில் ஒரு குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அப்படி வாசு பகவானுடைய கட்டளைக்கு என்னங்க எல்லா பள்ளியுமே அன்றைய தினம் மட்டும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு கொண்டிருக்குமா. அதனால தான் நம்ம டெய்லி அன்றாடம் பள்ளியை பார்க்குறவங்களால கூட அன்றைய தினம் பள்ளியை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் தாண்டி உங்கள் கண்ணில் மட்டும் நீங்கள் அன்றைக்கி பள்ளியை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைய தினம் யார் ஒருத்தங்க பள்ளியை பார்த்து அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம கண்ணில் பட்டுருச்சோ, நம்முடைய 7 ஜென்மத்துடைய பாவமாக இருக்கட்டும், நமக்கு பிடித்த பீடை தரித்திரம் இது எல்லாம் கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி நமக்கு அன்றைய தினத்திலிருந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஐதீகம். அதனால் பள்ளியை அன்றைய தினம், அதாவது அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்களுடைய கண்ணில் படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல வாசு பகவான் கிட்ட வேண்டிட்டு, நம்முடைய கர்மாக்கள் என்ன கர்மாக்கள் வேணாலும் இருக்கலாம், நம்முடைய பாவங்கள், நம்முடைய 7 ஜென்ம பாவங்கள் இது எல்லாமே குறையணும்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் அன்னைக்கு நாள் சுவாமியை வேண்டிக்கிட்டு பள்ளியை எப்படியாச்சும் உங்கள் கண்ணில் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் எப்பயுமே பார்ப்பீங்க. ஆனால் அன்றைய தினம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறக்காமல் நீங்கள் மட்டும் பள்ளியை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பள்ளியை பார்த்தோன்னே ஒரே ஒரு நிமிஷம் தலை வணங்கி சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிக்கிட்டால் போதும். இது கேட்குறவங்களுக்கு இது என்ன, இது ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கு இவ்வளோ ஒரு இது நம்ம விளக்கம் கொடுக்குறோமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த பள்ளியானது அன்றைய தினம் நம்ம கண்ணில் பட்டுட்டாலே மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிலச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடித்த கெட்ட பீடை இது எல்லாமே நமக்கு விலகி நமக்கு ஐஸ்வர்யங்கள் வர ஆரம்பிக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நம்முடைய குடும்பத்தில் கஷ்டங்கள்லாம் நீங்கி தன தானியங்கள் பஞ்சங்கள்லாம் வராமல் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரையும் வாசு பகவானையும் வேண்டி நீங்கள் அன்றைய தினம் எப்படியாச்சும் உங்கள் கண்ணில் நீங்கள் பள்ளியை பார்த்துருங்க. சின்ன ஒரு விஷயம்தான், ஆனால் அந்த சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளேயும் பள்ளிக்குள்ளேயும் நிறைய சூக்ஷ்மமான தகவல்கள் இருக்குது. அதனால் அன்றைய தினம் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. நம்ம தங்கம் வாங்குகிறோம், வெள்ளி வாங்குகிறோம், தான தர்மங்கள் பண்ணுறோம், எல்லாமே அக்ஷய திருதி அன்னைக்கு பண்ணுறோம். இருந்தாலும் நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பள்ளியை அன்றைய தினம் எப்படியாச்சும் பார்த்துருங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.